அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். என்னை கூவி அழைப்பவருக்கு நான் செவி சாய்ப்பேன், அவரை விடுவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவருக்கு நிறைவளிப்பேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவ காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய ஆன்மீக பயணம் இன்று தொடர்கின்றது. இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பிறகு ஆவியினுடைய ஏவுதலினால் அபிஷேகத்தினால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்படுவதையும், சாத்தான் சோதிக்கப்பட்ட பிறகு அதே ஆவியினால் அவர் முழுவதுமாக பாதுகாக்கப்படுகின்ற நிகழ்வுகளையும் இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. திருமுழுக்கு பெற்ற உங்களுடைய என்னுடைய வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இறைவன் நம்மை ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டார் என்ற ஆழமான சிந்தனை உள்ள செய்தியை தான் இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே இறைவனை நம்பி இறைவனோடு நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இதற்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னாடத்தையால் அடைவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெள்ளப்பெருக்கிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவுடன் கடவுள் செய்த உடன்படிக்கை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 8 முதல் 15 முடிய. கடவுள் நோவாவிடம் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது இதோ: நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையில் இருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிரினங்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகின்றேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்போது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றுக்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கின்றேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வரவேற்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது
எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபொழுதும் பெருவெள்ளமாக மாறாது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைத்தருளும். ஏனெனில் அவை தொடக்கம் முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். பல்லவி. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரின் உடன்படிக்கையை கடைபிடிப்போரின் பாதைகள் உண்மையானவை. இரண்டாம் வாசகம். இப்போது உங்களை மீட்கும் திருமுழக்கிற்கு இந்த நீர் முன்னடையாளமாயிருக்கிறது. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். பிரிவு 3 உட்பிரிவு 18 முதல் 22 முடிய. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இருந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இருந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இருந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார். எனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் உயிர் பெற்று எழுந்தார். அந்நிலையில் அவர் காவலில் இருந்த ஆவிகளிடம் போய் தம் செய்தியை அறிவித்தார். நோவா பேழை செய்து கொண்டிருந்த நாள்களில் பொறுமையோடு காத்து கொண்டிருந்த கடவுளை அந்த ஆவிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர், அதாவது 8 பேர் மட்டும் அந்த பேழையில் தண்ணீர் வழியாக காப்பாற்றப்பட்டனர். அந்த தண்ணீரானது திருமுழுக்கிற்கு முன் அடையாளம். இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல. அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பு அளிக்கிறது. அவர் வானதூதர்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தமக்கு பணிய வைத்து விண்ணுலகம் சென்று கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வசனம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பாலை நிலத்தில் அவர் 40 நாள் இருந்தார். அப்பொழுது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
காலம் நிறைவேறிவிட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவ காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற சிந்தனை இயேசுவின் பாடுகள், இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். எத்தனையோ தவக்காலத்தை நான் கடந்து வந்திருக்கின்றேன். இந்த வருடத்தின் தவக்காலத்தில் என் கவலை கண்ணீர், என் குடும்ப சோதனைகள், என் பிரச்சனைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு இறைவன் என்னையும் என் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு புறம் ஆதங்கம் இருக்கின்றது. இன்னொரு புறம் என்னுடைய பாவ வாழ்விலிருந்து, என்னுடைய குற்றம் குறைகளிலிருந்து நான் அதிலிருந்து விடுதலை அடைந்து இறைவனுக்கு உரிய மகனாக மகளாக சமுதாயத்திலே ஒரு நல்ல சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் உங்களுடைய என்னுடைய இல்லத்தில் எழுகின்றது. இப்படி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தையுமே இந்த தவ காலங்களிலே நாம் முயற்சி எடுத்து நாம் அதை கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தவக்காலம் முடிந்த பிறகு இந்த பயணம், இந்த ஆன்மீக பயணம், உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்கள், கவலைகள், அது தொடர்ச்சியாக இருக்கின்றதா அல்லது தவக்காலத்தோடு இந்த பயணம் நிறைவடைகிறதா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் இந்த தவக்காலத்திலே நம்முடைய மனதிலே ஏற்படுகின்ற வழியானது, அந்த சிந்தனைகளானது நம்முடைய உள்ளத்தை மட்டுமல்ல உடலையும் வருத்தி கொண்டிருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். இப்படி உள்ளத்தையும் உடலையும் வருத்தி கொண்டு இந்த தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றன. தவக்காலம் முடிந்த பிறகு அதை முழுவதுமாக மறந்துவிட்டு மீண்டுமாய் நம்முடைய பாவ வாழ்க்கையிலே நாம் பயணிப்பதுதான் மன வருத்தத்திற்குரிய, வேதனைக்குரிய காலமாக காணப்படுகிறது. ஏனென்றால் நம்முடைய இந்த உள்ளமும் உடலும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுவதிலே பல நேரங்களிலே பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு அடிப்படை காரணம் மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள், ஆசைகள் மட்டும்தான். இந்த ஆசை ஒன்றே உங்களுடைய என்னுடைய ஆன்மீக வாழ்விற்கு தடையாக நின்று நம் உள்ளத்தை இறைவனிடமிருந்து பிரித்து எடுத்து உள்ளத்தையும் உடலையும் இந்த உலக வாழ்க்கையிலே அழைத்து சென்று நம்முடைய ஆன்மீக வாழ்வை அழித்து கொண்டே இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகள், இந்த நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு பெறுகின்றார். அந்த திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது ஆவியானவர் வெண்புறா வடிவிலே வானகத்திலிருந்து இறங்கி வந்து, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பெருமை கொள்ளுகிறேன் என்று தந்தையினுடைய கூக்குரலையும் ஆவியினுடைய அபிஷேகத்தையும் ஆட்கொள்வதையும் நாம் காணுகின்றோம். அந்த ஆவியினுடைய அபிஷேகமும் ஆட்கொள்ளுதல் வழியாக அந்த யோர்தான் நதிக்கரையிலிருந்து இயேசு வெளியே வருகிற பொழுது மாற்கு நற்செய்தியாளர் இந்த அற்புதமாக பதிவு செய்திருக்கின்றார். தூய ஆவியால் இயேசு பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மத்தேயு, லூக்கா இந்த நிகழ்வுகளை அற்புதமாக பதிவு செய்வார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த திருமுழுக்கு நிகழ்வுகளை தெளிவாக நமக்கு சொல்லுகிறார்கள். மாற்கு நற்செய்தியாளர் திருமுழுக்கு பெற்ற பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே ஆவியினால், தூய ஆவியினால் பாலை நிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த பாலை நிலத்தில் 40 நாட்கள் இருந்தார். அப்பொழுது அவர் சாத்தானால் சோதிக்கப்படுகிறார் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளுக்கு அடுத்த செய்தியை தான் மாற்கு நற்செய்தியாளர் உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர்.
வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். அங்கே காட்டு விலங்குகளிடையே இருந்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 40 நாட்கள் தந்தையோடு உண்ணாமலும் உறங்காமலும் இறைவனுடைய பிரசன்னத்தில் இணைந்திருந்தவர் அந்த பாலை நிலத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுது சாத்தான் சோதிக்கப்படுவதையும், இந்த சோதனைகளை அவர் வென்று சாத்தானை விரட்டி அடிக்கின்ற பொழுது இயேசுவுக்கு வானதூதர்கள் பணிவிடை செய்கிறார்கள். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்தை தவிர அனைத்தையும், நம்முடைய மனித இயல்புக்குரிய எல்லா நிகழ்வுகளையும் தனதாக்கி கொண்டு மனிதர்கள் சந்திக்கக்கூடிய இன்பங்களையும் துன்பங்களையும் தன்னுடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர் பாலை நிலத்திற்கு வெளியே வருகிற பொழுது சாத்தானை விரட்டி அடிப்பதையும், அந்த விரட்டி அடித்த பிறகு அவர் எந்த அளவிற்கு இந்த மண்ணுலகை சோதனைக்கு உள்ளாக்காதபடி, தன்னையும் உள்ளாக்காதபடி அவர் போரிட்டு உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே மரிக்கிறார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் வானதூதர் அவரோடு பயணித்து வருகிறார்கள். வானதூதர்கள் அவரோடு பயணித்து வருகிறார்கள். ஏனென்றால் இறை திட்டத்தை, இறை வல்லமையை, இறை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார் இயேசு. எந்த சோதனைகளுக்கும் உள்ளாக்காதபடி தன்னை ஆண்டவர் கரத்திலே, தந்தையினுடைய கரத்தை பிடித்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு தந்தைக்கு மகனுக்கும் இடையே இருக்கிற இந்த உறவு பாலமானது எந்த சூழ்நிலைகளிலும் அது பிளவுபடவில்லை. அதற்கு உண்மையுள்ள ஒரு சாட்சி இயேசு கெத்சமனே தோட்டத்திலே மண்டியிட்டு செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது, தந்தையே, கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் என்னுடைய விருப்பம் அல்ல உன்னுடைய விருப்பமே என்று சொல்லுகிறார். அந்த நேரத்திலும் என்னுடைய விருப்பத்தை நான் வெளிப்படுத்தவில்லை. ஊனுடலானது அந்த அளவிற்கு வேதனையை கொடுத்தாலும், மனதிலே வலிகள் ஏற்பட்டாலும், தந்தையே, இது உம்முடைய விருப்பமாக இருந்தால் தொடர்ந்து செயல்படட்டும். பிளவுபடவில்லை. தந்தைக்கு மகனுக்கும் உறவுகள் பிளவுபடவில்லை, இணைந்து கொண்டே இருக்கிறது. இணைப்பு பாலம் எந்த விதத்திலும் பிளவுபடாமல் இருந்தது. எனவேதான் வானதூதர்கள் அவரோடு இருந்து அவரை வழிநடத்தி கொண்டு சென்றார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த தவ காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணத்திலும் பல நேரங்களிலே சோதனைகள் எழலாம், கஷ்டங்கள் எழலாம், துயரங்கள் எழலாம். ஆனால் இந்த கஷ்டங்களும் துயரங்களும் சோதனைகளும் நம்முடைய வாழ்விலே வருகின்ற பொழுது உடைந்து விடாமல், அதிலிருந்து பிளவுபடாமல், இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை உடைத்து விடாமல், நாம் வெளியே சென்று விடாமல், அந்த பிளவுபடாமல் இறைவனோடு நாம் செல்ல வேண்டும் என்றால் இறைவன் நம்மை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். வானதூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள். அவர்கள் நமக்கு வழி நடத்துவார்கள். அவர்கள் நமக்கு பணிவிடை செய்வார்கள். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவ காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கிற பொழுது, இயேசு எந்த அளவிற்கு திருமுழுக்கு பெற்ற பிறகு ஆவியினுடைய வல்லமையினால் பாலிடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாரோ, நாமும் நம்முடைய திருமுழுக்கு பிறகு இந்த மன்னக பயணம் முடிகின்ற வரையில் நாமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறோம். ஆனால் இறைவன் நம்மோடு துணையாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. எனவேதான் இன்று வரை நீங்களும் நானும் எத்தனையோ சோதனைகளை அனுபவித்தாலும் நம்முடைய திறமையால் அல்ல, மாறாக ஆண்டவருடைய வல்லமையினால் நாம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் நம்முடைய திறமைகளுக்கு ஏற்றார் போல நாம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய திறமை மட்டுமல்ல, மாறாக ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்விலே சோதனைகளிலே சந்திக்கின்ற பொழுது அவர் அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றார் வானதூதர்கள் வழியாக. எனவே இப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் இருக்கிற பொழுதுதான் நாம் அதிலே வெற்றியை காண முடியும். நம்முடைய ஆன்மீக பயணம் தொடரும். அதற்கு அடிப்படை காரணம் நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே மார்க் நற்செய்தியாளர் சொல்லுகிறார், காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இந்த காலம் நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு மண்ணுலகிற்கு வந்து விட்டார். இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பது இயேசு இந்த உலகில் வந்து விட்டார்.
பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கியர்கள் இயேசுவை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மீட்பர் இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து விட்டார். உங்களுடைய என்னுடைய இதயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. எனவே நமக்குள் இருக்கின்ற இயேசுவை உணர்ந்து கொண்டு நாம் மனம் மாற வேண்டும். அந்த மனமாற்றம் ஒன்றுதான் உங்களையும் என்னையும் வாழ்நாள் முழுவதுமாக பாதுகாக்கும். எனவே நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை எதிர்பார்ப்போம், இயேசுவை வரவேற்போம், இயேசுவோடு பயணிப்போம். சோதனைகளை வெல்லுவதற்கு நமக்கு இறைவன் தைரியத்தை கொடுப்பார். நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். வானம் பூமியும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுளின் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பற்றிய பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் வீரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை எமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை எமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்கு அருளடையாளத்தை கொண்டாடுவதை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உருவெடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானக தூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஒழியும் பிரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் முகமுதவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் வருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகை காக்கவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு எழுதினீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடனே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாயினின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் ஆழ்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, புத்துயிர் தரும் விண்ணக உறவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடைய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வது போல உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளினாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு